வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டத்தை சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் ஜூலை 1ஆம் தேதி முதல் சோதனை ரீதியாக தொடங்கப்பட முடிவு செய்துள்ளது. யாருக்கெல்லாம் வீடு தேடி இந்த ரேஷன் பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க, எந்தெந்த மாவட்டங்களில் இது நடக்க போகுது, உங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரணும்னா அதற்கு என்ன செய்யணும், இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொருட்கள் மாதந்தோறும் ரேஷன் கடைகள் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் 2,25,00,000 ரேஷன் கார்டுகள் உள்ளன. ரேஷன் கார்டில் பெயருள்ள குடும்ப உறுப்பினர்கள் ரேஷன் கடை சென்று பயோமெட்ரிக்கில் தங்களது கைரேகையை பதிவு செய்து பொருட்கள் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. இதில் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள், நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தங்களுடைய சார்பில் வேறொருவரை அனுப்பி ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பொதுமக்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டம் முதல் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளில் நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கான சோதனை ஜூலை 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடத்தப்பட இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த சோதனைக்கு 10 மாவட்டங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கடலூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, தருமபுரி, நாகை, நீலகிரி, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் சோதனை முறையில் வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. இதற்கு முதற்கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் கொடுக்க போறதா சொல்லி இருக்கிறாங்க. இதற்கான ஏற்பாடுகளை கூட்டுறவு உணவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனை முயற்சியை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதன்படி வரக்கூடிய சுதந்திர தினம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக விநியோகம் செய்யப்பட உள்ளது அப்படின்ற அறிவிப்பை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரேஷன் பொருட்களை எந்த நாளில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் முதல் வாரத்தில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படும். இதனால் அவர்கள் ரேஷன் கடைக்கு அலைய வேண்டிய தேவை இருக்காது. வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து செல்லும் திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டில் இருந்தது. அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. அதையடுத்து அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, உங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரணும் அப்படின்னா நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியாகவோ அல்லது 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களாகவோ இருப்பது அவசியம். அதுபோன்று இருந்து உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரவில்லை என்றால் நீங்கள் எந்த ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குகிறீர்களோ அந்த ரேஷன் கடையில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து உங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கிடைக்கிற மாதிரி செய்யலாம். மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத நாம நாள்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கும். சாதாரண நாட்கள் தவிர மழைக்காலம் மற்றும் வெயில் காலங்களில் ரேஷன் பொருட்களை நேரில் வந்து வாங்க முடியாத சூழ்நிலை சாதாரண நபர்களுக்கே இருக்கும் பொழுது மூத்த குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த சலுகைகள் எல்லாம் ரொம்பவே உதவியா இருக்கும். மக்களே, வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய திட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.